श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतद्योगागमान्तम् आचार्य भक्ति परिभूत मनर्गशीलं गोपालदेशिके मुनिं गुरुमाश्रयामः। श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम अनन्य शरण शरणं प्रपद्ये। இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமான சுதினம். அதுவும் நேற்று புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீனிவாச பெருமாளுடைய வசந்த நாள். கோவிந்தா கோவிந்தான்னு உலகம் முழுக்கும் அப்படியே கோஷமிடும் புரட்டாசி சனிக்கிழமை. அதனால தான் கோவிந்தனுக்கு கோதாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கோதா பேரே கோவிந்தாக்குள்ளே இருக்குது. கோதாக்கும் அதனால தான் பெரியாழ்வார் அந்த பேர் வச்சுருக்கார் போல் இருக்கு. அதனால தான் ஆண்டாளுக்கு கோவிந்தான்ற பேர் அவ்வளோ பிடிச்சதுனால 3 பாசுரத்தில் கன்சிக்யூட்டிவாக கோவிந்தா சொல்லுவாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. அது இல்லாமல் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துவோம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. ஸோ 3 பாசுரத்துலேயும் கோவிந்தா சொல்கிறா. சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே அப்படிங்கிறார். சிறு பேர் அழைத்தனவும்னு சொன்னது தெரியாமல் உன்னை கோவிந்தான்னு சொல்லிட்டேன், அதனால் கோவிச்சுக்காதே அப்படின்னு அவள் சொல்லலையா. அவள் சொல்கிறது நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டேன், நாராயணன் மூர்த்தின்னு சொன்னேன், தெரியாமல் உன்னை நாராயணன்னு சொல்லிட்டேன், இனிமேல் உன்னை கோவிந்தானே கூப்பிடுறேன் அப்படின்னு. அவருக்கு நாராயணன் சொன்னால் பிடிக்காதான், கோவிந்தான்னு சொன்னால் தான் பிடிக்குமா. ஏன்னா பரத்துவம்னு சொன்னால், சர்வேஸ்வரன்னு சொன்னால் நம்மெல்லாம் எங்கே விலகிடுவோம்னு பெருமாளுக்கு பயம். சௌலபியன் அப்படின்னா நம்ம கிட்ட போவோம், கண்ணன் நம்ம குழந்தை அப்படின்னா அவன் நம்ம கிட்ட போவோம். அதனால் அவனுக்கு கோவிந்தான்னு சொன்னால் தான் பிடிக்கும். அதனால் சிறு பேர் அழைத்தனவும் சீரிய தெரியாமல் நான் நாராயணன் சொல்லிட்டேன், கோவிச்சுக்காத, இனிமேல் கோவிந்தானே சொல்கிறேன் அப்படின்னு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலாம். அதனால் கோதா அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அழகான பேர். கோதான்னா வாக் வன்மை கொடுப்பவள், நமக்கு வாக் சக்தி கொடுப்பவள். அவ்வளவு மகா ஆச்சரியமான பவர் சக்தி அவளுக்கு இருக்குது. வேதாந்த தேசிகன் இப்போ தான் மாமி சொல்லியிருந்தா, வேதாந்த தேசிகன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும்போது அன்றைக்கி பிரதோஷம். அப்போ பிரதோஷத்தும் போது அவர் மௌன விரதம் இருப்பாள். வைதிகாலாம் பரம வைதிகால் பிரதோஷத்தும் போது மௌன விரதம் இருப்பாள், இல்லைன்னா ருத்ரம் சேவிப்பாள். இவர் மௌன விரதம் இருந்திருந்தார். அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் ஏழ்றா. அந்த சமயத்தில் ஒரு 6 மணிக்கு சாயங்காலம். அப்போது வேதாந்த தேசிகனுடைய இந்த திருமாளிகை எதிர ஆண்டாள் நிற்கிறார். அவருக்கு தீர்த்தம் சடாரி மரியாதை எல்லாம் ஆனதும் ஆச்சாரியன் வந்திருக்கா, அதனால் தீர்த்தம் சடாரி ஆச்சு. அவள் ஸ்ரீபாத தாங்கிகள் அங்கேருந்து கலப்ப முடியல, அங்கேயே இருக்கா கோதா. உடனே வேதாந்த எல்லாரும் தேவர் ஒன்றிங், ஏன் இன்னும் ஏந்துக்க முடியும். அப்போது வேதாந்த தேசிகனை கவிதார்க்கிக சிம்மமே பாடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அவருக்கு. ஒரு பட்டர் மூலமாக அர்ச்சகர் மூலமாக நீ உடனே எக்ஸ்டம்போரா ஆன் த ஸ்பாட் ஸ்தோத்திரம் இயற்றுபவர் அவர். அவ்வளவு கவித்துவம் வாங்கினவர், கவி தார்க்கிக சிம்மம். அப்போ தான் அந்த ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லின்னு 29 ஸ்லோகம் கோதாஸ்துதி அருளி செய்தார். அதுவும் 29 என்ன 30 வந்தால் தாயாருக்கு ஈக்குவல் ஆகிடும் திருப்பாவை அப்படின்ட்டு ஒன்று கம்மியாக பேசினாராம். மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்துவதியாக அப்படின்னு ஒரு லைன் வரும். என்னுடைய மௌனத்தை நீ பிரேக் பண்ணி என் வாயிலேருந்து எடுத்துட்டு என் ஸ்லோகத்தை அப்படின்னு அவர் அப்படியே மாஞ்சு போகிறார். அவளுடைய காருண்யம். அந்த பக்கமாக வந்திருக்கா. ஸோ ஸ்ரீ விஷ்ணு இங்கே வந்திருக்கா. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஹரிச்சந்தன யோக திருஷ்யம். ஹரிச்சந்தனம் என்ற மரத்தில் சுத்திண்ட கல்பக கொடி ஆண்டாள். சாக்ஷாத் க்ஷமாம் பூமா பிராட்டியோட அவதாரம், அப்படியே பூமாதேவியோட அவதாரம்.
கருணையா கமலாமி வாணியாம், கருணையில் லக்ஷ்மியோட அம்சமாக கருணையில். ஸோ ரெண்டுமே அவகிட்ட இருக்குது. அதனால் நமக்காகவே ஸ்ரீ மணவாள மாமுனி தெரிவிக்கிறார், இன்றோ திருவாடிப்பூரம் நமக்காக அன்றோ ஆண்டாள் இங்கே அவதரித்தாள், வைகுந்தத்தை இகழ்ந்து இங்கே வந்திருக்காவும். யாராவது போகிறீங்களா, போய் மக்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காக யார் போகிறேன் அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டி நீர் இல்லாமல் நான் போக மாட்டேன்ட்டாலாம். பூமாதேவி சொன்னாலாம் நான் போகிறேன் அப்படின்னு அவள் வந்து பூமாதேவி அவதாரம் பண்ணான். அதுவும் குழந்தை, அந்த குழந்தை அவள் பாடின திருப்பாவை உபதேசபரம், நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறதுக்கு, ஜீவாத்மாவை எழுப்புறதுக்கு, நம்மளையெல்லாம் எழுப்பி பெருமாளையும் எழுப்பி நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவை சொல்லி, அதுதான் தாயாருங்கிறது. தாயார் என்ன பண்ணுவா, குழந்தைகளெல்லாம் மிரட்டி சாப்பிடு, படி, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லுவாள். அந்த பக்கம் ஹஸ்பண்டையும் மிரட்டி வா அவனை கவனி, இன்னும் எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிண்டு இதை பாருங்கோ அப்படின்னு அவள் ரெண்டு பேரையும் ஒன்றாக்கி ரெண்டு பேருக்கும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துபவள் அவள். அதனால்தான் உற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு அவள் ரொம்ப அழகாக அங்கே தெரிவிக்கிறது உபதேசம் படி. ஆனால் அவள் வந்து ஆண்டாள் 7 வயசு 8 வயசு இருக்கும்போதே அவளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார் பெரியாழ்வார். 8 யூ ஹேட் இட் ரைட், 8 வயசில். அப்போது அவள் சொன்னா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. மானிடவர்க்குன்னு ஒரு மனுஷனுக்காக என்னை நீ வந்து பேச்சுப்படில் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாழவே மாட்டேன், என் உயிர் என்னிடம் தரிக்காது அப்படின்னு ஆகும். அவ்வளவு பிரீத்தி, காதல், அன்பு கண்ணன் மேலே. கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவள் அவள். அவனை தவிர வேறு யாரும் எனக்கு கிடையாது. அதாவது யாகத்தில் வச்ச நெய்யை நரி வந்து மோப்பம் பிடிச்சா எப்படி இருக்கும், தட் கெட் ஸ்பாயில்டு. அந்த மாதிரி எனக்கு நான் வந்து கண்ணனுக்காகவே அப்படின்னு கண்ணனுக்காகவே வாழ்ந்தவள் அவள். அதுவும் இல்லாமல் அந்த தையொரு திங்களும் தரை விளக்கின்னு 143 பாசுரம் நாச்சியார் திருமொழி. அது வந்து அனுபவ பரம். திருப்பாவை உபதேச பரம், உபதேசமாக திருப்பாவை 30 பாசுரம். நாச்சியார் திருமொழி அத்தனையும் அவளுடைய அனுபவம். அதுவும் மிரட்டி மிரட்டி அனுபவிக்கிறாவும். ரொம்ப அழகாக ஒவ்வொரு பத்துமே அவ்வளவு அழகாக இருக்கும். வாரணமாயிரம் சேவித்தோம், ரொம்ப அழகாக. இதில் என்னென்னா 143 பாசுரம். அதை உபன்யாசகர்கள்லாம் ரொம்ப அழகாக தெரிவிப்பார். நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாளாம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஐ லவ் யூ. 1 4 3 143 143 வைத்தாள் வாழியே அப்படின்னு 143 பாசுரம் எழுதினது அவளுக்கு அன்றைக்கே தெரியும் இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரப்போகிறதுன்னு. ஸோ அப்படி அவள் வந்து இந்த இந்த அழகா இந்த பிறப்பு அவள் பிறந்தது எல்லாம் நமக்காக. அதில் வந்து அவள் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவளை டீஸ் பண்ணுவாளாம். என்னடி போயும் ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, உலகத்திலேயே புராண புருஷன் யாருன்னா ரங்கநாதன் தான். கோதாஸ்துதியில் வருது இதெல்லாம். வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், நாகேஷய சுதனு பக்ஷி ரத கதம் தே சாத்தஸ்வயம் வரபதி புருஷ புராணகா. அவன் இருக்கிறதுலேயே பெரிய ஃபஸ்ட்டு முதல்ல புருஷோத்தமன் அவன்தான் புருஷன். அவன்தான் முதல் பிரைமாடியல் சீஃப் யாருன்னு அவன்தான். ஸோ எப்போ உனக்கு யங்காக யாருமே கிடைக்கலையா, புராண புருஷனாக கிடைச்சா அப்படின்னு ஒரு கேலி. அப்புறம் உனக்கு வந்து யூஃபோம் மேட்ரஸ், சாஃப்ட் மேட்ரஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக நாகம்தான் அவனுக்கு வந்து படுக்கையாமே. அதுவும் புஷ்ஷுன்னு அது ஊதின்னு இருக்கும் மேலேருந்து. அது இல்லாமல் மேலேயும் கீழேயும் போயின்னு இருக்கோம், கொலன்னு இருக்கும். அதில் போய் எப்படி நீ படுத்துக்க போகிற, அவனோட பயமாக இருக்காது உனக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுறா. அடுத்தது ஆச்சரியமாக ஒரு ஹார்லி டேவிட்சனோ ஒரு ராயல் என்ஃபீல்டுலேயோ பெருமாளோட போனால் எவ்வளோ நன்னா இருக்கும். அதுக்கு பதிலாக நீ வந்து பக்ஷி ரத கதம் தே, பக்ஷி கருடன் மேலே உட்காந்து நீ அவனும் போகிறீங்க. கருடன் அதுவும் இங்கே கூட நடக்க போகிறதில்ல, மேலே பறக்க போகிறான். எப்போ அங்கேருந்து கீழே விழுவேன்னு தெரியாது, ஜாக்கிரதையாக பிடிச்சின்னு போனோம். இந்த மாதிரி பயந்துண்டு
இந்த மாதிரி இருக்கிறத விட ஏன் இப்படிலாம் இருக்கே அப்படின்னு கேலி பண்ணுறாளாம் வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். அது ஆக்சுவலாக கேலி கிடையாது. அவன் வந்து புருஷோத்தமன், இருக்கிறதுலையே வசந்த புருஷன். அது இல்லாமல் ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவுன்னு சர்வவித கைங்கரியமும் பண்ணுறான். லக்ஷ்மண பெருமாள் அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படிங்கிறார். நான் உனக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணுவேன் அப்படின்னு எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு ஆதிசேஷனே உனக்கு படுக்க. அதுவும் கருடன் வந்து வேதாத்மா விககேஸ்வரோ அப்படின்னு வேதாத்மா வேதஸ்வரூபி கருடன். அந்த வேதஸ்வரூபியான கருடன் அவன் வந்து அவனுக்கு வாகனம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பரம பாக்கியம் பண்ணியிருக்கே நீ அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் இம்ப்ளிசிட் மீனிங்கில் இந்த பரிகாசம். அவ்வளோ ஆச்சரியமான கோதாஸ்துதி சேவித்தோம். அதுக்கப்புறம் இப்போ உபதேசத்துக்கு வருவோம். அவள் வந்து கோதாஸ்துதியில் அவர் சொல்கிறா எப்படி, அதாவது பெருமாள் வந்து மனசை அவன் மேலே செலுத்தி வாக்கு அவன் மூலமாக அவனை பற்றியே சொல்லி அதுக்கப்புறம் சேவிச்சு அதெல்லாம் பண்ணணும். மன்மனாபவ மத்பக்த மத்யாஜி மாம் நமஸ்குரு, என் மனசால் என்னை நினச்சிக்கோ, என்னை நமஸ்காரம் பண்ணு, எனக்கு ஆராதனம் பண்ணு, என்னோட பேரை சொல்லு, இதெல்லாம் அவர் சொல்கிறார். மனசு வாக்கு காயம் இந்த மூணால். ஸோ மனசேக்கம் வச்சசேக்கம் கர்ம ஏக்கம் மகாத்மனாம். மனஸ் அந்யத், வாக் அந்யத், கர்ம அந்யத், துராத்மனா. அதாவது மனசும் வாக்கும் நம்மளுடைய உடல் செய்கையும் கர்மாவும் ஒன்றா இருக்குமா மகாத்மாக்களுக்கு. என்ன அவள் மனசில் நினைக்கிறாளோ அதுதான் சொல்வாள், என்ன சொல்கிறாளோ அதை தான் செய்வாள். முக்கரணங்களும் ஒன்றா இருக்கும். ஆனால் அடியனை போல் இருக்கிறவா என்ன பண்ணுவா, மனசில் நினைக்கிறது ஒன்று, வாயில் சொல்கிறது அப்படியே வாய் வாழைப்பழம் கை கருணக்கிழங்குன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாள். ஸோ வாயில் சுகர் கோட்டடாக பேசுவாள், ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாள். அது மாதிரி இருக்கக்கூடாது, செயல் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒன்றா இருக்கிறது பெருமாள். அந்த மாதிரி மூன்றும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அர்ஜுனன் சொல்கிறான், சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ணா, மனசு ரொம்ப சஞ்சலப்படுறது, வாயு மாதிரி ஓடுறது எங்கேயும் அங்கேயும் மனசு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? எப்போ நான் கண்ட்ரோல் பண்ணி எப்போ நான் என்னைக்கு சத்கதி அடைய முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். கண்ணன் சொல்கிறான், கௌந்தேயா குழந்தை, அபியாசம் பண்ண. அபியாசம்னது கௌந்தேயா வைராக்கியனுச்ச கிரஹ்யதே. அபியாசம் ப்ராக்டிஸ் பண்ணால் மனசை கொண்டு வந்துடலாம். வைராக்கியம் வேணும், டிட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ராகம்னா ஆசை, விராகம்னா ஆசையின்மை, அதுலேருந்து வந்தது வைராக்கியம். ஸோ இந்த மாதிரி வைராக்கியம் வேணும்னு கண்ணன் அர்ஜுனனுக்கு ரிப்ளை பண்ணிட்டான். அது என்னமோ அவ்வளோ ஈஸி மாதிரி கண்ணன் சொல்லிட்டு போயிட்டான். இது அத்தனையும் ஆண்டாள் பூமாதேவியாக வராகப்பிரான் கிட்ட கேட்டான். வராகப்பிரான் ஹிரண்யாட்சனை கொண்டுட்டு பூமாதேவியை காப்பாற்றினதும் பூமாதேவி நடுங்கினாளாம். அதான் உன்னை காப்பாற்றிட்டனே, ஹிரண்யாட்சனை கொன்னாச்சே, இன்னும் ஏன் பயப்படுற அப்படின்ன உடனே, என்னை காப்பாற்றிட்டே நம்ம குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாளே, அவளுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்ன உடனே அவர் சொன்னார், என்னை வந்து அர்ச்சித்து என்னை மனசால் நினச்சி என்னை நமஸ்கரிச்சா போரும். நல்ல ஸ்திதியில் இருக்கும்போது, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாதுசாம் மே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானாந்து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். எவன் ஒருவன் அவனுடைய உடல் நல்ல நிலையில் இருக்கும்போது, மனசு நல்ல நிலையில் இருக்கும்போது என்னை நினச்சி என்னை அர்ச்சித்து பூச்சொரிந்து என்னை நமஸ்கரித்து சரணாகதி பண்ணுறானோ, ஒரு முதல்ல அவன் யங்காக இருக்கும்போது, எல்லாம் நல்ல நிலையில் இருக்கும்போது, அவன் கடைசி காலத்தில் கட்டை போல் இருந்தால் கூட அவன் வந்து ஃபவுல் ஸ்டிங்கிங்காக அங்கேயே யூரின் போய் அங்கேயே மோஷன் போய், ஈவன் அவர் ஓன் ரிலேட்டிவ்ஸ், அவர் ஓன் ஸ்பவுஸ் வில் நாட் கம் நியர் அஸ்.
அவளே உள்ள வர கஷ்டப்படுவாள். ஆனால் அவன் சொல்கிறான், அகம் ஸ்மராமி மத் பக்தம், என்னுடைய பக்தனை நான் காப்பாற்றுறேன், நான் நினச்சிப்பேன், நானே கொண்டு போவேன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு. நயாமி பரமாம் கதிம், ஐ மைசெல்ஃப் வில் டேக் தெம் டு மை அபோட், அவனே வந்து கூட்டின்னு போவானா அப்படின்னு சொன்னவன் ஆண்டாள் அதை வாய்ண்டான். பிறந்த உடனே பார்த்தா நம்ம ஜனங்கள் குழந்தைகளுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணு திருப்பியும் அதையே சொன்னால் இந்த மாதிரி மாதவக்கண்ணன் மாதிரி இருக்கிறவாள் என்ன பண்ணுவா அப்படின்றதுனால அவன் மாற்றிட்டா. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், கத்தால ஏந்திரி 4:30 மணிக்கு குழி, திருமண சிச்சுனை இட்டுக்கோ, சந்தியாவந்தனம் பண்ணு, 2 பூ எடுத்து பெருமாளுக்கு போடு, 4 தடவை நமஸ்காரம் பண்ணு, என் திருப்பாவையை சொல்லு, டிசிப்ளின் பண்ணிகிட்டே இரு, தானாக பண்ணியான மனசு வந்துடும் அப்படின்னு அவன் முதல்ல தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, முதல்ல தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது நமஸ்காரம் பண்ணு, 4 தடவை சேவி, திருப்பாவை சொல்லு, சொல்லிகிட்டே இருந்தேன்னா 10 வருஷம் 20 வருஷத்தில் மனசு கண்ட்ரோலில் வரும். மனத்தினால் சிந்திக்க, அவனை பற்றி சிந்திச்சானா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். போய பிழையும்னா ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள், பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்கள், ஜன்மாந்தரமாக புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே அப்படின்னு ஆதிசங்கரர் இதில் சொல்லியிருக்க பஜகோவிந்தத்தில். திருப்பி 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 ஒரு புழுவாகவும், சாக்கடையில் கொசுவாகவும், கரப்பாம்பூச்சியாகவும், தேவனாகவும், இந்திரனாகவும் எவ்வளவோ பிறந்து இங்கே வந்திருக்கோம். அடுத்த ஜென்மம் மறுபடியும் மனுஷனாகும்னு தெரியாது, மறுபடியும் கொசுவாக கூட ஆகலாம், இல்லை பிரம்மாவாக கூட ஆகலாம், தெரியாது. அதனால் இதை விட்டுறாதீங்க, அதனால் அவனை வந்து பிடிச்சிக்கோங்கோ, சரணாகதி பண்ணுங்கோன்னு அவன் சொல்கிறான். அவன் காப்பாற்றுவான், நான் இருக்கேன் அப்படின்னு மனத்தினால் சிந்திக்க போய இவ்வளவு நாள் பண்ண சஞ்சித கர்மா அத்தனையும், இதுவரைக்கும் இருந்த பிராரப்த கர்மா அத்தனையும் தீயினில் தூசாகும். ஒரு பெரிய வைக்கப்போ இருந்தால் கூட ஒரு தீக்குச்சியை போட்டால் போகிறோம், எரிஞ்சிடும், அத்தனையும் எரிஞ்சிடும், எல்லா பாப்பமும் கழியும். அதனால் அவள் இருக்கா, காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், 24வது ஸ்லோகம். ஆத்ராபராதினி ஜனேப்யபி ரக்ஷணார்த்தம் ரங்கைஸ்வரஸ்ய ரமயா வினிவேத்தியமானே பார்ஷ்வே பரத்ர பவதி எதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாத். ரொம்ப அழகான ஒரு சீன். வேதாந்த தேசிகனுக்கு இதுக்கு நாட் அப்ளிகபிள் அட் ஆல். நமக்காக அவர் எழுதியிருக்கார், இதை அடியனுக்காக எழுதியிருக்கார். மாதவக்கண்ணன் போய் நிற்கிறா பெருமாள் எதிர. அப்போ தான் பாவங்கள் பண்ணி கெட்ட எண்ணங்களோட எத்தனையோ பாவங்கள் பண்ணி கை இன்னும் வளரல, அப்படியே கை கூப்பிண்டு ரங்கநாதன் எதிர போய் நிற்கிறோம். இந்த பக்கம் ஸ்ரீதேவி, அந்த பக்கம் ஆண்டாள். எல்லா கோவிலில் பார்த்தாலும் பெருமாள் சன்னதி இங்கே இருக்கும், தாயார் சன்னதி இங்கே இருக்கும், கோதா சன்னதி ரைட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்க அவன் 3 பேரும். நம்ம போய் நின்ன உடனே ரங்கநாதன் பார்த்தா வந்துட்டானா மறுபடியும் பாவம் பண்ணிட்டு வந்து கையை கூப்பி நிற்கிறான். எவ்வளோ நாள் தான் இவனை நம்ம மன்னிக்கிறது? இன்னுமே இவனுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் சாஸ்திரப்படி. அவன் வந்து தண்டதரன், ஈஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர், லீடர், ரூலர். அவன் வந்து சர்வேஸ்வரன், தண்டிச்சு தான் ஆகணும். பண்ண பாவத்துக்கு எவ்வளவோ தண்டனை கொடுத்து ஆகணும். அவன் வந்து மன்னிச்சு விட்டுற முடியாது. அதனால் அவன் என்னை பார்க்கறதுக்கே கூச்சம் இருக்கு, அவனுக்கு பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்கு என்னை பார்க்கறதுக்கு. ஸோ ரங்கநாதன் திரும்பிண்டானா என்னை பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ மகாலட்சுமி சொல்கிறா, நம்ம குழந்தை கை கூப்பின்னு வந்து நிற்கிறான், சரணாகதி பண்ணிட்டான், அது தெரியாமல் பண்ணுறான், மன்னிச்சு விட்டுருங்கோ அப்படின்னாலாம் ஆரம்பிச்சிட்டா தேவி. ஒரு தடவை கூட யாரையும் மன்னிக்காம, ஏன்னா அவளுக்கு நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், அவளுக்கு தண்டனைனா தெரியாது, என்னன்னே தெரியாது மகாலட்சுமிக்கு. அதனால் சரி இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பினாலாம். வேதாந்த தேசிகன் சொல்ல, நல்ல வேளை நீ இருக்க கோதா அந்த பக்கத்தில் யாரும் இல்லைன்னா நாங்கள் எங்கே போயிருப்போம், நல்ல வேளை நீ இருக்க அந்த பக்கம். அவள் என்ன பண்ணுறா, சிபாசெல்லாம் பண்ண மாட்டான். அவள் போக மயக்கு அந்த புருவத்தாலையும் அந்த கண் அசைவாலையும் அவளுடைய அழகாலையும் இவனை வசீகரம் பண்ணி கொஞ்சம் அவனை விட்டுருங்க, கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாளாம்.
அதனால் அவர் வந்து சரி சரி அப்படின்றாராம் பெருமாள். அதனால் அவள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நமது பரம பாக்கியம் அவை நம்மளை தேடி இங்கே வந்திருக்கான். விட்டுறாதீங்க, அவள் திருவடியை பிடிச்சிக்கோங்க, டெஃபினட்டாக காப்பாற்றுவா. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.